பீர் முகமது இதில் கவனிக்க வேண்டிய அம்சம்ன்றது விசிக ஒரு டிமாண்டை வச்சுட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து அதை வலியுறுத்துறாங்க. எந்த இடத்தில் அவங்க பாமகவை பேசுகிறாங்கன்னா, பழைய சமூக நீதிக்கான அவங்க பங்களிப்பை நாங்கள் மறுக்க மாட்டோம், பாஜக உள்ள நுழையாமல் இருக்கிறதுக்கு வட மாவட்டங்களில் பாமகவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது, நான் அதெல்லாம் மறுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அடுத்த கட்ட தலித் அல்லாத கூட்டமைப்பு அதில் தான் எங்களுக்கு கசப்புணர்வுலாம் சொல்லி கூட்டணியில் நாங்கள் பாமக வந்தால் நாங்கள் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்தின பிறகும் செல்வ பெருந்தகை போய் பார்ப்பது, நீங்கள் பாஜகவுக்கு துணை போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்வது, ஏற்கனவே விசிகாவும் பாமகவும் கூட்டணியில் இருந்தாங்க தானே அப்படின்னு சொல்லுவது, அந்த இடம் தான் மணி அவர்களுக்கு என்ன நடக்குது? ஒருவேளை திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி தான் இது நடக்குதா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதில் 2-3 விஷயங்கள். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸுடைய தொடர் நேர்காணல்கள் 2 நாள் முன்னாடி கூட நேர்காணல்கள் வந்திருக்கு. தொடர்ச்சியாக அவர் அன்புமணி அவர்கள் என்னுடைய அறிவுரையை மீறி பிஜேபியோட இணைஞ்சார்னு ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமா முன் வச்சார் பல பேட்டிகள். ஆமா, அதை வந்து வெளிப்படையா சொன்னார். அது அவர் பிஜேபியோட கட்டுப்பாட்டில் இருக்காரு, இது கலந்தாலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு கட்டத்தில் அவர் வலுக்கட்டாயமாக அங்கு இழுத்து செல்லப்பட்டாருங்கிற அளவுக்கு கூட அந்த இடத்த ஒரு என்ன எந்த அளவுக்கு பாஜகவிடமிருந்து விலகி இருக்கேன்னு சொல்றதுக்கு திடீர்னு பாக்குறேன் ஏந்திரிச்சா பாரத் மாதா கி ஜெயின்னு கூட்டமா இருந்தது, யாரு தலைவர் அண்ணாமலைன்னு சொல்றாங்க, உடனே எல்லாரும் விருந்தெல்லாம் என்ன கேட்காமயே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு அதைத்தான் சொல்றாங்க. அதான் ஒரு இடத்துல இல்ல 2-3 இடத்துல சொல்றாரு. இன்னொரு இடத்துல இது இந்த பிளவு என்பது இன்னைக்கு இந்த ஸ்பிளிட் விதின் பிஎம்கே அப்படிங்கிறது இன்னைக்கு இன்னும் ஊர்ஜிதமாயிருக்கு. அருள்ங்கிற எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி அதுக்குள்ள இருக்கு ஸ்பிளிட்ன்றது. இதுல செல்வ பெருந்தகையினுடைய பயணத்தை நம்ம எப்படி புரிஞ்சு ஏன் அவர் போல அதான் இந்த ஸ்பிளிட்டை புரிஞ்சாதான், அதாவது அருள்ங்கிற எம்எல்ஏ வெளிப்படையா வந்து என்ன சொல்றாரு, அன்புமணி எப்படி பேசி இருக்க கூடாது, நிறுவனர் தலைவர் ஒரு ஓப்பனா ஒரு அருள் ஒரு கேள்வியை வைக்கிறாருல்ல, ராமதாஸுடைய பங்குங்கிறது இடப்பங்கீடா இருக்கலாம், எவ்வளவு ஒரு தொடர்ந்து ஒரு வரலாற்று பங்களிப்பு உடையவர், இவருடைய பங்களிப்பு என்ன, அன்புமணியுடைய பங்களிப்பு என்ன, ராமதாஸுடைய பங்களிப்பு என்ன, ராமதாஸுடைய தமிழ்நாட்டு அரசியல் அவருடைய பங்களிப்பு ஒரு பாரிய அளவிலான பங்களிப்பு, அந்த பங்களிப்பை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், எடுத்துதான் பேசணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஒரு எம்எல்ஏ. நடுவில் இன்னொரு விஷயம் ராமதாஸ் சொல்றாரு, ஏன் கூட இருக்கவங்க தான் எம்எல்ஏவா ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு அந்த இடம் நான் என்ன நிறுத்துறேன், திரு மணி அவர்கள் கொண்டு வந்த பாயிண்ட்டுக்கு நிறுத்துறேன். இது எல்லாமே அவங்க உட்கட்சி விஷயமா நடந்துட்டு இருக்கு. திரு அன்புமணி அவர்கள் சொல்ற மாதிரி இப்ப என்ன புது பாசமா திரு ராமதாஸ் அவர்களை சந்திப்பது, புகழ்வது, பாஜகவை வரவிடாதீங்கன்னு சொல்றது. மணி அவர்கள் இன்னொன்று சொன்ன முக்கியமான அம்சம், இன்னும் அவங்க என்டிஏவில் தானே இருக்கிறாங்க, இப்ப எதற்காக திரு செல்வ பெருந்தகை போகணும்? அப்ப இது யார் சொல்லி போறாங்கன்னு கேட்கிறேன். உலகம் பூராவும் பாலிடிக்ஸ் பத்தி டிஃபைன் பண்ணும்போது பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் த பாசிபிள், எதுவும் நடக்கும் எதுவும் முடியும் அப்படிங்கிறது தான் அரசியலே. ஒட்டுமொத்தமா எதையும் நடத்த முடியும் முடிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையிலிருந்து பிறக்கிறது தான் அரசியல். இதுல மணி அவர்கள் சொல்லி த டிபேட் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு ராமதாஸ் பேட்டி கொடுத்த போது பழைய ஞாபகங்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப நோஸ்டாலஜிக்கா தமிழ் குடிதாங்கின்னு தம்பி திருமாவளவன் எனக்கு அந்த ஒரு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான ரவிக்குமார் என்ன சொன்னாரு, அந்த பழைய நினைவுகள் எல்லாம் அவர் இன்னமும் நன்றியோட திருமாவளவன் அவர்களை திருமாவளவன் அவர்களை நினைத்து பார்த்ததால் நான் அவருக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அப்போ அங்கே ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா. அந்த ஸ்பிளிட்டுங்கிறது அஃபிஷியலாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஸ்பிளிட்டுக்கான எல்லா விஷயங்களும் அந்த பிளவு பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுகிறது உடைபடுகிறது என்பதற்கான எல்லா விஷயங்களும் கடந்த ஒரு மாதத்தில் நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இதனுடைய பாசிபிலிட்டிஸ் பாக்குறது தான் the politics is the art of the possible சொல்லும் போது இதனுடைய சாத்தியங்களை என்ன சாத்தியம்னா திரு ராமதாஸ் அவர்களோடு நம்ம கரம் குலுக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு சாத்தியத்தை தானே செல்வ பெருந்தகை பேசுறாரு. அந்த சாத்தியத்தை தான் இப்போ நியூஸ் 18 இன்டர்வியூல கூட அதுதானே பேசியிருக்காரு. ஏன் நீங்க சொல்றீங்க திரும்ப வரமாட்டாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல அதுக்கு ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறத தான் செல்வ பெருந்தகை பேசுறாரு. அப்போ ஒரு இடம் இருக்கு. இப்ப அரசியல்ல என்னென்ன சாத்தியங்கள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்க அப்ரோச் பண்ணி பார்க்கணும், எல்லா ஆப்ஷன்ஸையும். ஒருவேளை பாமகவை இது ஒரு ஸ்பிளிட்டை நோக்கி போகுது, திரு அன்புமணி அதிதீவிர பாஜக நிலைப்பாடு எடுக்கிறாரு, ராமதாஸ் விலகி இருக்கிறாரு அப்படின்னா அவரு ஒரு திராவிட அரசியலோட ஒரு இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசியல்னு
அவருடைய அரசியல் அறிவில் இருந்து அவர் புரிந்து கொள்கிறார், அந்த முடிவுக்கு அவர் வருகிறார். பாமகவை அழிக்கிற சூழ்ச்சி தந்திரம்னு திரு அன்புமணி அவர்கள் சொல்றாரு. இது திமுக செய்யுது, பாமகவை உடைக்க திமுக வேலை பார்க்குதுன்னு சொல்ற சார்ஜ் எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டு பக்கம் சார்ஜ் இருக்குல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுது, இது பிஜேபி தான் பாட்டாளி மக்கள் கட்சியை உடைக்க பார்க்குது, பையனை தனியா கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே குற்றச்சாட்டு சொல்லுது. அதுக்கு பதில் குற்றச்சாட்டு அன்புமணி சொல்றாரு, எங்க கட்சியை உடைக்க திமுக. இந்த விஷயம் தான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசியல் வழிமுறைகள் ஒரு பக்கம். நீங்க சொல்றது திரு ஸ்டாலின் அவர்களே திரு ராமதாஸ் அவர்கள் அந்த பாமகவை கொண்டு வருவதற்கான ஒரு டோரை ஓபன் பண்ணலான்ற இடத்துக்கு நகர்றாங்களா? இது 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 அரசியல் இல்ல. அதாவது நீங்க எல்லா முடிவையுமே கூட்டணியுடைய தலைவர் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்க டீம் மெம்பர் செல்வ பெருந்தகை ஒரு டீம் மெம்பரு, ஒரு டீம் பிளேயர். அவரு டீம் பிளேயர் ஒரு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோ ஒரு டோர் ஓபன் ஆகுது, ஒரு பாசிபிலிட்டி ஓபன் ஆகுது, இன்னும் கூட்டணி வலுப்பெறுது. விசிகாவோடு நீங்கள் பேசாம நீங்க திரு செல்வ பெருந்தகை தலைவரான போதே ஒரு விசிக காங்கிரஸ் முரண் ஒன்று ஓடிட்டே இருந்தது. அது ஒன்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்று திமுகவிலேயே சில சமூக தலைவர்கள் பாமக வரணும்லாம் ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கொள்கை கூட்டணிலாம் முடிவு பண்ண போது நீங்க விசிகாவோடு பேசாம எந்த ஆலோசனையும் செய்யாம அந்த டோரை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற முடிவை எப்படி எடுக்க முடியும்? இல்ல, டோர் ஓபன் ஆனாதானே அப்புறம் நம்ம அந்த வாய்ப்பையே எப்படி பேச முடியும்? இல்ல அந்த வாய்ப்பு உருவாகிறதா நீங்க பாக்குறீங்க. அந்த வாய்ப்பு என்பது நிச்சயமானது இல்ல. ஏன் உடைவே நிச்சயமானது இல்ல, விளைவே நிச்சயமானது. நீங்க இந்த பழமொழியை சொல்லிட்டு இருப்பீங்க, அரசியல்ல நம்ம எல்லா வாய்ப்பையும் ஆர்ட் ஆஃப் பாசிபிலிட்டி தான் அப்படின்றப்ப அங்க ஒரு சிக்கல் இருக்கு. ஒரு கோடு கிழிக்கிறாங்க. அதிதீவிர பாஜக நிலைப்பாட்டுக்கு அன்புமணி அவர்கள் போறாங்க. இந்த பிரச்சனைக்கே காரணம் திமுகன்னு சொல்றாங்க. அதை ராமதாஸ் மறுக்கிறார். செல்வ பெருந்தகை வெளியில என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணமே பாஜக அப்படின்னு. இந்த சிக்கல் போயிட்டு இருக்கு. ஆனா இதை நம்ம கூட்டணியோட எல்லாம் கனெக்ட் பண்ண இப்ப தேவையில்லை. முதல் ஒரு அடி எடுத்து வச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க கூடாது. கூட்டணியோட சேர்த்து தான் சார் இதை பார்க்கணும். கூட்டணி இல்லாம பார்ப்பது சரியான பார்வை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். தேர்தல்கள் நெருங்கி கொண்டிருக்கிறேன். 8 மாதங்கள்ல தேர்தல் இருக்கு. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு பீர் சொன்னதுல ஒரு தவறு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். என்னன்னா ராமதாஸ் அன்புமணி அவர்கள் அதிதீவிர பாஜக ஆதரவாளர், ராமதாஸ் அவர்கள் விலகி வைக்கிறார் கிடையாது. 2 பேருமே பிஜேபி ஆதரவாளர்கள் தான். பிஜேபியை எதிர்த்து ஒரு வாரத்தை கூட இன்றைக்கு ராமதாஸ் அவர்கள் கடந்த பல வாரங்களாக வியாழக்கிழமை பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே, அதற்கு பிறகு பல ஊடகங்களுக்கு அவர் கொடுத்த பேட்டியிலே ஒரு வார்த்தை கூட அவர் இன்றைக்கு பாஜகவுடைய அரசியலை பற்றி பேசவில்லை. இது சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஷேடோ பாக்ஸிங் தான் நடக்குது. முழுக்க அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை. அது 2 பேருமே உண்மையான பிரச்சனையை பேச மறுக்கிறாங்க. இன்னொன்று நான் சொல்கிறேன், இது அத்தனையுமே கூட டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப நுட்பமான, ரொம்ப மதிநுட்பம் உள்ள, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியன். அவர் இது எல்லாத்தையுமே கூட ஒரு பார்கெனிங்காக பண்ணலாம். பிஜேபியோட அதிக சீட் வாங்குறதுக்கு, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸில் ஒரு அதிகமான சீட் வாங்குறதுக்கு பண்ணலாம். அவர் கடந்த பல ஆண்டுகளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது 2014 மக்களவை தேர்தல்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா 3 மக்களவை தேர்தல்களில் அவர்கள் பிஜேபியோட தான் இருந்திருக்காங்க. ஒரு அசம்பிளி எலெக்ஷனில் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் இருந்திருக்காங்க. ஒரே ஒரு முறை மட்டும் 2016 தனித்து நின்றார்கள், மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. ஆகவே அவருடைய வரலாறு என்பது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 2011 விசிக, பிஎம்கே, காங்கிரஸ், டிஎம்கே அலையன்ஸ் படுதோல்வி அடைந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பிஜேபியை விட்டு வெளியில் வந்ததே கிடையாது. இந்த பிரச்சனையில் அவர்கள் அப்பா மகன் 2 பேருக்குமே பிஜேபி ஒரு இஷ்யூ கிடையாது. நான் அப்படிதான் பார்க்குறேன். இப்போ இந்த உட்கட்சி பிரச்சனையெல்லாம் தாண்டி திமுக அணியில் இருக்கிற விசிக ஒரு டிமாண்ட் வைக்குது. பாமக பாஜக அணி இருந்ததுன்னா நாங்கள் இருக்க மாட்டோம், வெளிப்படையாக நாங்கள் வெளில போய் தனிச்சு கூட நிற்போம், பார்வையாளராக கூட இருப்போமே தவிர நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொன்ன பிறகும் செல்வ பெருந்தகை 2011 நின்னவங்க தானே அப்படின்னு எப்படி சொல்றேன்? நான் 2 விஷயம் சொல்லிடுறேன் சுருக்கமா. ஒன்று, அந்த நிலைப்பாட்டு திருமாவர்களுடைய நிலைப்பாட்டில் ஒரு சிறிய அளவில் மாற்றம் வந்திருக்குன்ற ஐயப்பாடு எனக்கு வருகிறது. அதாவது பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா ரவி அவர்களுடைய பேட்டியெல்லாம் நான் சாதாரணமாக அந்த கருத்துக்களை எடுத்துக்கல. அதாவது ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அவர் கடந்த காலங்களில் தமிழ் குடிதாங்கின்னு பேசினதுக்காக இவர் பாராட்டு தெரிவிக்கிறாருன்றதுலாம் அது அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு. அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் பாமக வெளியில் வந்துன்னா அவர்களுக்கு ஒரு அளவுக்கு அதில் ஒரு உடன்பாடு இருக்கலாம். ஏன்னா வேற எங்கேயும் போக முடியாது. விசிகோட ஆப்ஷன்ஸ் ரொம்ப இன்னைக்கு சுருங்கி இருக்கு. ஒன்று. 2வது, இன்னொரு முக்கியமான விஷயம் விஜயன், இந்த விசிகாவும் பிஎம்கேவும் எந்த அலையன்ஸில் இருந்தாலும் அந்த அலையன்ஸ் படுதோல்வியை தழுவும். ஏன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. 2011 நமக்கு கொடுக்கக்கூடிய பாடம் என்பது அதுதான். 2+2 பல நேரங்களில் பாலிடிக்ஸில் 0 ஆகும். இப்போ யாராவது ஒருத்தர் தான் இருக்கும், கண்டிப்பாக யாராவது ஒருத்தர். நாளைக்கு ஒருவேளை ஒரு அசம்ஷனில் நீங்கள் பாருங்கள், ஒரு ஹைப்போதட்டிக்கலாக
நாளைக்கு ஒன்றுபட்ட பாமக வராது. அப்படி வந்து விசிகா டிஎம்கே அலையன்ஸ்க்கு வந்துன்னா அது ஜெல்லாவாது, படுதோல்வியை சந்திக்கும். பீர் முகமது, அப்போ விசிக பாமக 2 ஆப்ஷனையுமே வச்சுட்டு யார் நமக்கு தோதா இருப்பாங்களோ அவங்கள பயன்படுத்திக்கலான்ற ஒரு கணக்கு எதுவும் இருக்கோ இதுக்குள்ள? அதனாலதான் திரு ராம அப்படி நான் பார்க்கல. இதுல அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடும் பட்சத்தில் ராமதாஸ் தலைமையிலான அணி என்பது திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு வலு சேர்ப்பதாக இருக்கும். அந்த ஏற்கனவே அவங்க வலிமையான ஒரு அணியாக தொடர்ந்து பல தேர்தல்களில் தங்களுடைய வலிமையை நிரூபிச்சிருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய ஒரு கொள்கை முழக்கம் என்பது இருக்கிறது. அது ஒரு வலிமையான கொள்கை முழக்கமாக இருக்கிறது. அந்த முழக்கத்துக்கு நான் இன்னைக்கு நீங்க ராமதாஸ் நான் தமிழ் குடிதாங்கி பட்டத்தை திரும்ப ஞாபகப்படுத்துறாரு. நான் இடப்பங்கீடுல ஒரு பெரும் பங்காற்றின ஆளு, சமூக நீதி அரசியல். அவரு இன்னொரு விதமா பார்க்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பாலிட்டிஷியனா 2026 திமுக சாதகமா இருக்குங்கிற ஒரு இடத்துல நான் இந்த அணியில ஒரு 5 எம்எல்ஏவை உருவாக்கிட்டேன்னா பாமக என்னோட கண்ட்ரோல்ல வந்துரும்ல. அது இந்த விஷயத்தை நீங்க பார்க்கணும். நான் கடைசி வரைக்கும் உயிர் இருக்கும் வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் நான் தான் சொல்றாரு. அப்ப அவர் ஒரு கேம்பிள், ஒரு கால்குலேட்டட் கேம்பிள் எடுக்கலாம்ல.